கைஸ், நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. மெட்டல் போல் லூசிஃபர்னு சொல்லிட்டு ஒரு பேப்ளேடை, அதுவும் 2.0 சொல்லிட்டு ஒரு பேப்ளேடை கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த பேப்ளேடுக்கும் அன்பஸ்டபிள் அப்படிங்கிற பிரைம் அப்போகலிப்ஸ் பேப்ளேட், அந்த பேப்ளேடை இது வரைக்கும் யாருமே பஸ்ட் பண்ணதில்லை அப்படிங்கிற அந்த ஒரு பேப்ளேடை எடுத்து சண்டை போட விட்டோம். நான் என்ன நினச்சேன், ஒன்று பஸ்ட் ஆகும் இல்லாட்டி பஸ்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நமக்கு நடந்த ஒரு விபரீதமான ஒரு சம்பவம் என்னன்னா, அந்த பேப்ளேடோட டிஸ்க் வந்து உடஞ்சிருச்சு. அண்ட் உள்ளே இருக்க ஸ்ப்ரிங்கு கூட பிடுங்கிருச்சு. அழிக்க முடியும், பஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பேப்ளேடை டெஸ்ட்ராயே பண்ணிட்டான். ஆனால் பஸ்ட் பண்ணலை. எனக்கு பஸ்ட் கிடச்சிருந்தா கூட சரி ஓகே, செத்து போனாலும் பரவாயில்ல, பஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் இவனை யாருமே பஸ்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. பட் நான் நினச்ச மாதிரி பஸ்ட் நடக்கலை. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த பேப்ளேட் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து டெஸ்ட்ராய் இல்லை, இப்போ நம்ம அடுத்து சண்டை போட போகிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டல் போல் லூசிஃபருக்கும் அண்ட் நம்மளோட ஹேண்ட்மேட் பேப்ளேடான, இதுவும் ஒரு கஸ்டம் பேப்ளேட் தான், நம்ம கிரியேட் பண்ண பேப்ளேட் பிளாக் தண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இதுக்கு பேர் வச்சுருந்தாங்க. அதையே நமக்கு இதுக்கு வந்து பிளேயராக வச்சுட்டோம். ஸோ இந்த பேப்ளேடுக்கும் இந்த பேப்ளேடு தான் சண்டை போட போகிறோம். பட் வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா மெட்டல் போல் லூசிஃபர் அல்டிமேட் வெயிட்டில் இருக்கான் அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வெயிட்டான ஒரு பேப்ளேட். அண்ட் இது அந்தளவுக்கு வெயிட் பெருசாக இல்லை. இதுவும் எம்சியில் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுவும் எம்சியில் தான். பட் இதில் மேலே ஒரு போல்ட்டு, மெட்டல் போல்ட் அட்டாச் ஆகிருக்கனால என்ன நடக்க போகுது, சம்பவங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. சண்டை போட்டு பார்த்து முடிவு பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் எவனாவது ஒட்டையிறதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி தோணுது. பட் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ப்ரோ நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இதில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இந்த பேட்டில் 5 பாயிண்ட்ஸுக்கு நடக்க போகுது. ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட்டை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின் ஆக போகிறது. அண்ட் இதில் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா இந்த பேப்ளேடும் பெஸ்ட் ஆகாது, இந்த பேப்ளேடும் பெஸ்ட் ஆகாது. இது பெஸ்ட் பேப்ளேடு தான், பட் நம்ம கஸ்டம் பேப்ளேடாக மாற்றி வச்சிருக்கனால இது பெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம போட்டு எல்லாத்தையுமே அடைச்சி வச்சாச்சு, இது பெஸ்ட்டே பண்ணாது. அண்ட் இந்த பேப்ளேட் இது ஒரு பிளாஸ்டிக் ஜென் பேப்ளேட் தான் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படிங்கிறனால இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறதும் பிளாஸ்டிக் பேப்ளேடோட லான்ச்சர் தான். ஸோ பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறத பார்த்துடலாம். 5 பாயிண்ட்டு. எனக்கு ஏதோ பயமாக இருக்குது. இங்கே ஏதோ மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகிற மாதிரியே என்னோட ஆள் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. நடக்கலாம், நடக்காமையும் போகலாம், பார்ப்போம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண போகிறோம். 3, 2, 1 லெட் இட் ட்ரிப். ஓகே, லான்ச் பண்ணியாச்சு. பேப்ளேட நல்லா தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பிளாஸ்டிக் ஜென் லான்ச் பண்ணலாம். ஐ மீன் பிளாக் தண்டர். ஐயோ, என்ன தண்டர் இவ்வளோ, என்னடா இது பேருதா, பேந்து விழுகுதா? எம்சியில் நல்லா அடி வாங்குது போல். எனக்கு தெரிஞ்சு இதில் 4-5 அடி நல்லா வாங்கிச்சா இந்த எம்சியில் பிஞ்சுக்கிட்டு வந்துடும் போல். ஸோ ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிட்டா நம்மளோட இந்த பேப்ளேட். லூசிஃபர் தி டேபிள் 2.0 மெட்டல் போல் லூசிஃபர் அப்படி சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ அடுத்த லான்ச்சை விடலாம். 3, 2, 1 லடி. கேஜ் எடுத்துருவோமா? ஓகே, ஸ்டேடியம் அவுட் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பேப்ளேடுக்கு பஸ்ட் இல்லை, அந்த ஒரு ரீசன்னால தான். ஓகே, இந்த அளவுக்கு ஈஸியாக வெளியில் போகணும்னு தெரிஞ்சிருந்தால் ஸ்டேடியம் கேஜை எடுத்துருக்கவே மாட்டேன். ஸோ கேஜை போட்டுடலாம் கைஸ். ஏன்னா சரிப்பட்டு வரல, பேட்டில் ஒழுங்காக பார்க்க முடியல. சரி ஓகே, அடுத்த லான்ச்சை விடுவோம். இந்த லான்ச்சு கணக்கில் எடுத்துக்கப்படாது. 3, 2, 1 லடி. பயங்கரமாக சுற்றுதே நம்ம மெட்டல் போல் லூசிஃபரு. ஓகே, ஒரு அடி தான், ஒரே ஒரு அடி தான். ஒவ்வொரு அடியிலையும் இந்த எம்சில் பிடிங்கிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. உங்களால் பார்க்க முடியும். இந்த துகள்கள் எல்லாம் எம்சிலோட துகள்கள் தான். ஸோ 2 பாயிண்ட் எடுத்துருச்சு. இந்த பேட்டில் ஈஸியாகவே முடிஞ்சிடும். நினச்ச அளவுக்கு பெருசாலாம் போகாது, ஈஸியாக முடிஞ்சிடும். 3, 2, 1 லடி. விடுவோமா லான்ச்சா? ஆத்தடி வழங்காத லான்ச்சர் அது, பொறுமையாக விடுவோம். ஓகே, சூப்பர் லான்ச் கைஸ், சூப்பர் லான்ச், சூப்பர் சூப்பர். ஸ்டேடியம் அவுட்டே ஆயிடுச்சியா சாமி. இவன் ஒரு அன்பீட்டபிளான பேப்ளேடாக இருக்காங்க கைஸ். இது வரைக்கும் கஸ்டம் பேப்ளேடு இதால் ஜெயிக்க முடியலை. 3 பாயிண்ட் எடுத்துருச்சு. ஸோ அடுத்த லான்ச்சை விட்டு பார்ப்போம். 5 பாயிண்ட் இல்லையா? எனக்கு தெரிஞ்சவனை டிஃபீட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தன் ஆல்ரெடி பிறந்திருப்பான். ட்விஸ்டட் டெம்போ, ஃபேண்டம் வரேன், டயப்ளோ நெமிசஸ்லாம் எதுக்கு இருக்கானுங்க, அதை எடுப்போம். அதுக்கு நாள் வரும். 3, 2, 1 லெட் ட்ரிப். ஓகே ஓகே ஓகே, பக்காவான லான்ச்சு. ஓய்யோ எங்க செதறிச்சுங்க.
செதறினது கரெக்டாக ஆக்கிட்டு பாரு. இங்கே பாரு என்சில் பேர்ந்துக்கிட்டு வருது. ஐயோயோ. ஸோ 4 பாயிண்ட் கைஸ். ஆனால் இந்த பேட்டில் சரியான அடி விழுந்துச்சு. இங்கே பாருங்க எம்சில் பிடிங்கிட்டு போயிருக்கதா. ஏன்னா அந்த பேப்ளேட் இடிக்கும் போது அப்படியே ஏதோ ஸ்பார்க் வர்ற மாதிரி இந்த பேப்ளேட் செதறிக்கிட்டு இருக்கு. இந்த அனிமே சீரீஸ்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, பேப்ளேட் உடையிறது, அது இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ கைஸ், நீ எத்தனை பேப்ளேட் பேட்டில் விட்டாலும் இந்த பேப்ளேட் ஜெயிக்கிற மாதிரி தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பயமாக இருக்குது, இந்த பேப்ளேட் உடஞ்சி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு கஸ்டம் பேப்ளேட்டோட பேட்டில் இப்போயே நம்ம நிறுத்திடலாம் போதும். ஏன்னா இவன் ஒரு இவன் ஒரு அன்டிஃபீட்டபிளான ஒரு பேப்ளேட்டாக இருக்கிறான். ஸோ அடுத்து நம்ம ஒட்டுமொத்தமான பங்கமான இருக்க பெஸ்ட் பேப்ளேட்ஸ் எடுத்து சண்டை போட்டு பார்ப்போம். என்ன பண்ணுறான் என்ன செய்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. இத்தனோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா நேற்று மாதிரி இந்த பேப்ளேட் செத்து போன மாதிரி நம்ம இந்த பேப்ளேடே சாகடிக்கணும். இது ஒரு கஸ்டம் பேப்ளேட் தான் இருந்தாலும் நம்ம ஒரு ஹேண்ட்மேடாக பண்ண பேப்ளேட் அப்படிங்கிறதுனால இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஸோ கைஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதை வச்சு ஒட்டுமொத்தமான பஸ்ட் பேப்ளேட்டுக்கு சண்டை போடுறோம். எல்லா பேப்ளேட்டும் எடுக்க முடியாது. டிபி பேப்ளேட்ஸ், சர்ஜ் பேப்ளேட்ஸ், இந்த மாதிரி இருக்க பேப்ளேட்ஸை மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஏன்னா சின்ன பேப்ளேட்ஸ் எடுத்தோன்னா உடச்சிரும். ஏன்னா போன வட்டம் இருக்க நார்மலாக இருக்க இந்த ஒரு மெட்டல் போல் லூசிஃபர் வந்து விக்ட்ரி வால்ட்ரிக்கோட லேயரை சுக்குநூறாக உடச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் இதை வச்சு சண்டை போட்டோம்னா டெஃபினெட்லி டெத்து கன்ஃபார்ம் ப்ரோ, டெத்து கன்ஃபார்ம். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்க சின்ன சின்ன பேப்ளேட்ஸ்ல எடுக்க போகிறது கிடையாது. அடுத்த வர வீடியோவில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத. ஸோ see you on the next video. This is crafted by Dabamanda. Ta-da guys.